டடடா! என்னடா தட்டும் கையுமா வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஊரெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த கீ மாய்ஸ்சரைசரை எப்படி பண்ணுறது, உண்மையிலேயே அது ஸ்கின்னுக்கு நல்லது தானான்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It is a medical miracle. முதல்ல இந்த கீ மாய்ஸ்சரைசரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடிவேல சொல்கிற மாதிரி 6 கரண்டி நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே மழைச்சாரல் மாதிரி தண்ணீரை கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ எடுத்துக்கிட்டு நல்லா நரன்னு ஒரு 10 தடவை தேய்க்கணும். இப்போது அதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் மழைச்சாரல் மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து நரன்னு தேய்க்கணும். இதே மாதிரி மாறி 100 தடவை தேய்ச்சா நம்ம கீ மாய்ஸ்சரைசர் ரெடி. இருங்க எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இந்த கீ மாய்ஸ்சரைசர் உண்மையிலேயே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது தானா, எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் தக்ஷணாமூர்த்தி அவர்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். பேசிக்காக மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ஸ்கின்னை ஒரு ஹைட்ரேட்டடாக, அதாவது ஈரப்பதத்தோடு எப்போதும் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாய்ஸ்சரைசரில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹியூமெக்டன்ஸ், ரெண்டாவது அக்ளூசிவ்ஸ், மூணாவது எமோலியன்ஸ் அப்படின்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமெக்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈரத்தை ஈர்த்து அந்த ஸ்கின்னை எப்போதுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளிசரின் சொல்லலாம், யூரியா சொல்லலாம், ஹயாலுரோனிக் ஆசிட் சொல்லலாம். அக்ளூசிவ்ஸ் அப்படிங்கிறது ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈரத்தை வெளியில் போகாமல் அக்ளூசிவ் பண்ணிடும், அப்படியே தடுத்துரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு வெஜிடபிள் ஆயில்ஸு, வேக்ஸஸ் அண்ட் எஸ்டர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி எமோலியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னை ஒரு சூத்தனிங் பண்ணும், அதே டயத்தில் ட்ரை ஸ்கின்னை இன்னும் ஹைட்ரேட்டடாக ஆக்கும். ஸோ இதுதான் ஸ்கின் அந்த மாய்ஸ்சரைசரோட டைப்ஸ். எமோலியன்ஸ்க்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெட்ரோல் ஐட்டம் ஜெல்லி, ஷியா பட்டர், கோகோ பட்டர் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இந்த இதில் வாஸ்ட் கீ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அக்ளூசிவ்லையும் வரும், எமோலியன்ஸ்லையும் வரும். அது நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கீயே, இந்த வாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கீயே எல்லா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டையும் கொடுத்துருமா அப்படின்னா ஓரளவு அதனால மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த மாய்ஸ்சரைசரே எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பர்டிகுலர் ஸ்கின்னுக்கு அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு, ஸோ இந்த ஸ்கின்னுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்கின் இப்படி இருக்குது, இதுக்கு இந்தளவு மாய்ஸ்சரைசர் தேவை, இந்தளவு இது ட்ரைனஸாக இருக்குது, அதனால் கூடுதலாக மாய்ஸ்சரைசிங் தேவை, இல்லை ஹியூமெக்டன்ஸ் தேவை அப்படின்னு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் ஒரு பர்டிகுலராக அதை வகைப்படுத்த முடியும். ஸோ எனவே இந்த வாஸ்ட் கீ அப்படிங்கிறது பயனுள்ளது தான். ஆனால் அது எல்லாருக்கும் பயனுள்ளதா, அது முழுமையாக எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது அந்தந்த ஸ்கின்னோட தன்மையை டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து தான் முடிவு பண்ணணும்.